கிளிநொச்சி நகர் வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் சமூக சேவையாளர் திரு விஜயசிங்கம் அவர்களையும், பிறவி நகை தொழிலக உரிமையாளர் பிரபல சமூக சேவையாளர் திரு ஜெனா அவர்களையும் அன்புமையோடு அழைத்து நிற்கின்றோம். செல்வி அசானி கனகரத்னம் அவர்களுக்கான வெகுமதிகளை வழங்கி உதவுமாறு தலைவர்கள் அவ்வாறே மேடையிலே தனித்திருக்க இதனோடு இந்த கௌரவிப்பு முதற்கட்டு கௌரவிப்பு நிகழ்வு நிறைவு பெறுகிறது. அமைப்புகள் நிறுவனங்கள் சார்பாக ஏராளமானோர் கௌரவிப்புக்கு தயாராக இருக்கிறீர்கள். இன்னும் சில உரைகளுக்கு பின்பாடு அந்த கௌரவிப்புகள் உங்களுக்காக வழங்கி உங்களுடைய கௌரவ கௌரவிக்கு உதவி இருக்கக்கூடிய அனைத்து பிரமுகர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் கௌரவிப்புக்காக வருகின்றிருக்கக்கூடியவர்கள் இன்னும் சில நிகழ்வுகளுக்கு பின்பாடு உங்களுடைய அமைப்புகள் சார்பாகவும் மேடையிலே விருந்தினர்கள் தலைத்து நிற்க ஐக்கிய மக்கள் சங்கையினுடைய மகளிர் செயலாளர் உமா சந்திர பிரகாஷ் அவர்களையும் கௌரவிப்புக்கு அன்பாக அழைத்திருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மலையகம் ஏதோடு நிகழ்வுக்கு எதிர்கட்சி தலைவர் சதீஷ் பிரேமதாஸ் அவர்கள் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு மலையகத்திலிருந்து தென்னிந்தியாவிற்கு சென்று எங்களுக்கான ஒரு இசை அடையாளத்தை பெற்றுத்தந்த அஷானி அவர்களுக்கு ஒரு வாழ்த்துச் செய்தியையும் அனுப்பியிருக்கிறார். அவருடைய இசை பயணம் தொடர்வதற்கு அவருடைய வாழ்த்துக்கள். அவரிடம் நான் கையெழுத்துகிறேன். கௌரவ சந்திரகுமார் அவர்களையும் அன்புரிமையுடன் அழைத்திருக்கிறேன். Just happened. This is not a Christmas. This is not a Christmas song. This is not a Christmas. This is not a Christmas song. This is not a Christmas. This is not a Christmas song. This is not a Christmas. This is not a Christmas song. My neighbors compete to see who can put up more blinding lights. The kids all wish away the month 'cause they
அவரோடு இணைந்து அரசின் அதிமேதகு ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் தேசிய தொழிற்சி இவருக்கான மலையகம் 200 நினைவு பரிசினை வழங்கி வைக்குமாறு வடக்கு மாகாண சபையுடைய அவைத் தலைவரும் கௌரவ CVK சிவஞானம் ஐயாவை அன்புரிமையுடன் அழைத்து நிற்கிறேன். அவரோடு இணைந்து கொள்ளுமாறு இன்றைய நிகழ்ச்சியுடைய காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய கலாநிதி மோகன் அவர்களையும் அன்போடு கேட்டு நிற்கின்றோம். அவர்கள் மேடையிலே கௌரவித்துக் கொண்டிருக்கின்ற அற்புத தருணத்திலே இவர்களுக்கான வெகுமதிகளை வழங்கி கௌரவப்படுத்துமாறு கிளிவத்தை அன்பாக மேடைக்கு அழைத்து நிற்கின்றேன். இந்த மாணவி இந்த தங்கை வெற்றியாளராக வருவதற்கு உதவி இருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் கிளிநொச்சி மன்சா இந்த இடத்திலே இருந்து நாங்கள் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவருக்கான கௌரவத்தினை வழங்கியுள்ளவாறு அவர்களுக்கு மாலை அணிவித்து உதவுமாறு ஜனநாயக மக்கள் முன்னணியுடைய பிரதி தலைவர், தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய நிதி செயலாளர், கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வேலுகுமார் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து இவருக்கான பொன்னாடையினை போர்த்தி